பெண்களுக்கு சம உரிமையும் சம வாய்ப்பும் வழங்குவதை வலியுறுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இதே நாளில் பெண்கள் சமத்துவ நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அந்த நாட்டில் பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளனர் என்பதை பொறுத்தே அமைகிறது. கல்வி பெறும் உரிமை தொடங்கி வேலை வாய்ப்பு, தொழில் முனைவு, அரசியல் பங்கேற்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சமூகத்தில் பெண்களுக்கு சம உரிமையும் சம வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவித்தல், பெண்களின் திறன் மேம்பாடு, தொழில் முனைவருக்கான ஆதரவு, சுய உதவி குழுக்கள் மூலம் பொருளாதார முன்னேற்றம் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தன்னம்பிக்கையுடன் முன்னேறி வரும் பெண்கள் குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். பெண்கள் முன்னேற்றம் அடையும் போது குடும்பமும் சமூகமும் நாடும் முன்னேற்றம் அடைகிறது. பெண்கள் வேலை வாய்ப்பில் சம உரிமை பெற வேண்டும் என்று கூறுகிறார் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் திருமதி பிரியங்கா. நம்ம எக்கனாமி கம்ப்ளீட்டா வளரணும் அப்படின்னா பெண்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. பெண்கள் ஆகிய அனைவருமே எஜுகேஷன் பெறணும். பிளஸ் நீங்க பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கணும். அதுக்கு எல்லாருமே கண்டிப்பா ஒரு வேலைக்கு செல்லணும். இதுக்கு அவங்களுக்கு as a ஃபேமிலியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களால இத பண்ண முடியும். எஸ்பெஷலி பெண் குழந்தைகள் வைத்திருக்க பெற்றோர்கள் அவங்களுக்கு படிப்பையும் வேலை வாய்ப்பையும் அமைத்து கொடுக்கணும். அதுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும். பெண்களின் திறமையை அங்கீகரித்து அவர்களுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவோம். சமத்துவமான சமூகத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைவோம். BD தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A. லக்ஷ்மணன்.